ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எஸ்பிஓ அப்டேஷன் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நிறைய அப்டேஷன் பார்க்கலாம். எஸ்பிஓவில் இப்போதைக்கு என்ன அப்டேஷன் அப்படின்னா பிடிஓ செலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்த பிடிஓ செலெக்ஷன்னா, பிடிஓனா என்ன? பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். இதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. கமாண்டருக்கு அடுத்தபடியாக பிடிஓ தான். இந்த பிடிஓக்கு எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வாலண்டியர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த வாலண்டியர்ஸ் இல்லை இப்போதைக்கு. பிடிஓ செலெக்ஷனுக்கு எலிஜிபிள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழே 15 மெம்பர்ஸ் இருக்கணும். அந்த 15 மெம்பர்ஸும் ஆக்டிவாக இருக்கணும். ஆக்டிவாக இருந்தால் தான் நீங்கள் பிடிஓக்கு எலிஜிபிள். ஆனால் பிடிஓ எலிஜிபிள் ஆனாலும் 3000 மெம்பர்ஸ் தான் நாங்கள் பிடிஓக்கு எடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பிடிஓக்கு ஒரு தனியாக ஒரு ஒர்க் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். பிடிஓ ஒர்க் பண்ணுறதுக்கு 1500 மந்த்லி இன்கமாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ பிடிஓக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 15 மெம்பர்ஸ் இருக்கணும். அது ஓல்டு மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, நியூ மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி. இப்போதைக்கு நிறைய பேர் ரீஃபண்ட் வாங்கி போயிட்டாங்க. ஐடி பிளாக்ல இருக்குது, சஸ்பெண்டில் இருக்குது. ஸோ அவங்க இனிமேல் நான் ஐடி எனக்கு ஆக்டிவ் பண்ணிக்கிறணும் அப்படின்னா எஸ்பிஓ கேரில் போயிட்டு என்னுடைய ஐடியை ஆக்டிவ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணால் போதும். எஸ்பிஓ கேரில் உங்களோட ஐடி ஆக்டிவாக ஆயிரும். ஓகேவா? அதே மாதிரி பிடிஓக்கு 15 மெம்பர்ஸ் வேணும். ஓல்டு மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, நியூ மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா கவுண்டிங்கும் பார்த்தீங்கன்னா 15 மெம்பர்ஸு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கமாண்டர்ஸ் பிடிஓ ஆஃபீஸர்ஸ் இது எதுக்கு இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எஸ்பிஓவில் நம்ம இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் அதை தவிர எஸ்பிஓ ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இவ்வளோ மெம்பர்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஆக்டிவ் மெம்பர்ஸாக இருந்தால் மட்டும்தான் எஸ்பிஓ ஃபவுண்டேஷன் எஸ்பிஓ நல்லபடியாக ரன் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் ஆக்டிவ் மெம்பர்ஸ் நல்லபடியாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ எஸ்பிஓவில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும் எந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. நம்ம எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியாச்சு, ஓகே இருக்கட்டும் அப்படின்ட்டு நினைக்காம வில்லிங்காக நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நல்லபடியாக ஒரு பொசிஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிடிஓவில் 15 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் ஆக்டிவாக இருக்கணும். அப்போ தான் அவங்க என்ன மாதிரி ஒர்க்கு கொடுக்காங்க அப்படின்ட்டு அந்த மெம்பர்ஸும் நல்லபடியாக ஒர்க் பண்ண முடியும். எஸ்பிஓவில் இன்ட்ரோ போனஸ் இதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது கொடுக்கல அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. உங்களுக்கு கீழே நிறைய மெம்பர்ஸை இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி விட்டுருப்பீங்க. எல்லாருமே ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட ஐடியும் பிளாக்ல ஆயிடுச்சு. ஸோ கவலைப்படாதீங்க, அவங்க ஐடியை ஆக்டிவ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு மெசேஜ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் ஐடி ஆக்டிவ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அவங்க ஆக்டிவ் பண்ணால் உங்களுக்கு கீழே நிறைய மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா இன்ட்ரோ போனஸ் நிறைய அல்லலாம். அந்த மாதிரி தான் கான்செப்ட் கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கீழே நிறைய மெம்பர்ஸை ஜாயின் பண்ணி விட்டால் இன்ட்ரோ போனஸ் அதிகமாக வரும், இப்போ வரலையா அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாருமே அதுக்கு ரெடியாக ஆகிக்கோங்க. இன்ட்ரோ போனஸ் இன்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு நபர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேமெண்ட் வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ஒருத்தங்களை நீங்கள் இன்ட்ரோ பண்ணிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் 24 ஹவர்ஸில் வந்துடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒர்க் பண்ண பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 1 மந்தில் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மந்த்லி இன்கமாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஒர்க்கிங் டாஸ்க் அமௌண்ட்டை மந்த்லி வைஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்பிஓவில் ஃப்ரீ ஐடி நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ ஐடி போட்டுக்கலாம் அப்படின்னா யாருக்கெல்லாம் அப்படின்னா ஹேண்டிகேப்பாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ப்ளஸ் இன்னும் ஒரு பீப்புளுக்கு கொண்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது யாரெல்லாம் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி பீப்புள் நீங்கள் ஃப்ரீயாக ஐடி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரீ ஐடியில் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த மாதிரி ப்ரொமோஷனும் கிடையாது, எதையும் நீங்கள் சேல் பண்ணணுன்ட்டு அவசியமும் கிடையாது. இந்த ஃப்ரீ நியூ பிளான் பார்த்திங்கன்னா செகண்ட் பிளான் தான். இந்த செகண்ட் பிளானில் இந்த மாதிரி பீப்புள் தான் ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்க ஒர்க்கு தான் பண்ண போகிறாங்க, வேறு எதுவுமே சேல் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்பிஓ கேர் லைவ் சேட் சப்போர்ட் உங்களுடைய லாங்குவேஜில் உங்களுக்காகவே வந்திருக்கு. தமிழ், இங்கிலீஷ், கன்னடம் அப்படின்ட்டு எல்லா லாங்குவேஜ்லேயும்
இருக்குது. ஸோ இந்த வீக் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் எண்டில் வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான டவுட் வந்து உங்களுடைய அப்ளைனர் எனக்கு வந்து கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்காங்க, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்காங்க அப்படின்ற பீப்புள் SBO கேர் லைவ் சாட் சப்போர்ட்டில் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதில் கேட்டு நீங்கள் உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கிடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுவும் சூப்பரான ஒரு இதுதான். ஏன்னா நிறைய பேர் SBOவில் டவுட் இருந்தாலுமே அது யார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. இதுவும் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்தை வந்து கிளியர் பண்ண மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்ட்ரோ போனஸ் ரெஃபரல் இன்கம் வந்து 24 ஹவர்ஸில் கிரெடிட் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. டெய்லி டாஸ்க் பண்ணுறது உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸு கிரெடிட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரோ போனஸும் ரெஃபரல் இன்கம் மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா 24 ஹவர்ஸில் வந்து நம்ம உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் கிரெடிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க.